வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், எழுத்தாளர், ஆய்வாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில் இந்த வாரத்தில் எப்போதாவது தாக்கல் செய்யப்படும் என்று நேற்று எதிர்பார்க்கப்பட்டது. 3 லைன் விப்லாம் கூட கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று இரவு ரிவைஸ்டு ஷெட்யூல்ல இன்றைக்கு இந்த பட்டியல் இன்றைக்கு அந்த மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லும் இன்னொரு பார்லிமெண்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பில்லும் 2 மசோதாக்கள் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மசோதா. ஜேபிசிக்கு அனுப்புவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒப்புதலும் கொடுப்பதாக பேசி இருக்கிறார்கள். இத எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதை அறிமுகப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, ஒரு அரசியல் சாசன சட்ட திருத்தமாக இருந்தாலும் சரி, அது பார்லிமெண்ட் ஆக்டா இருந்தாலும் சரி, ஒரு பில்ல நாடாளுமன்றத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல 3 கட்டமாக ப்ராசஸ் நடக்கும். ஒண்ணு, அதை அறிமுகப்படுத்துறதுக்கு பெரும்பான்மை இருக்கான்னு பார்க்கணும். 50% மேல இருக்கிறாங்க, 2 1/2 பெரும்பான்மை இருக்கு அப்படின்னா, சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னாலே அவங்க ஒரு பில்லை அறிமுகப்படுத்தலாம். அதுல மாற்று கருத்து இல்லை. அதுவும் ஃப்ளோர்ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல பெரும்பான்மை இருக்கு அப்படின்னா பில்லை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான பவர் அமைச்சருக்கும் அரசுக்கும் கிடைச்சிடும். அடுத்தது விவாதம் நடக்கும். விவாதம் நடக்கும் பொழுது உறுப்பினர்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, திருத்தங்கள். அந்த திருத்தங்களை அரசு ஏத்துக்கிடுச்சு அப்படின்னா அப்படியே அதை அப்படியே திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு பில் மூவ் ஆகும். இல்ல திருத்தங்களை ஏத்துக்கல அப்படின்னா திருத்தங்களை கொடுத்த உறுப்பினர்கள் அதை கைவிட்டுருவாங்க. அதை மீறி தங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, திருத்தங்கள் நிறைவேறுங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னா ஓட்டிங் கேட்பாங்க. ஓட்டிங் கேட்கறாங்கன்னா அவை அதை அனுமதிக்கும். அப்ப அந்த திருத்தங்களுக்கு ஒரு ஓட்டிங் நடக்கும். உதாரணத்துக்கு நம்முடைய இந்த சிஏஏ பில் வந்தப்போ திருச்சி சிவா அவர்கள் திமுக சார்பா 2 முக்கியமான திருத்தங்களை கொண்டு வந்தார். அதாவது அந்த திருத்தம் என்னன்னா, ஒண்ணு அதுல ஈழத்தமிழர்களை உள்ளடக்கணும், இன்னொன்னு இஸ்லாமியர்கள்ங்கிற வார்த்தையை உள்ளடக்கணும் அப்படிங்கிற 2 திருத்தங்களை கொண்டு வந்தார். அந்த திருத்தங்களுக்கு ஓட்டெடுப்பு விடப்பட்டது. அந்த திருத்தம் ஏற்றுக்கலாமா வேணாமான்ட்டு. அப்ப அந்த திருத்தங்கள் டிஃபீட் செய்யப்பட்டன. டிஃபீட் செய்ததுல முக்கிய பங்காற்றிய கட்சி அதிமுக. அது எல்லாருக்கும் தெரியும். அதிமுக சிஐஎல் ஏன் துரோகம் செஞ்சுச்சு அப்படின்னா, அந்த மசோதாவை அவர்கள் ஆதரித்தார்கள் மட்டும் கிடையாது, அதுல ஈழத்தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் சேர்க்க வேண்டும்ங்கிற அந்த திருத்தத்தை கூட அவர்கள் ஆதரிக்கவில்லை. அதை எதிர்த்து தான் டிஃபீட் பண்ணாங்கிறது தெரியும். அப்ப 2வது ப்ராசஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் மூவ் ஆகும். அமெண்ட்மெண்ட்ஸ்ல திருத்தங்கள் கூறுவாங்க, அதுக்கு ஓட்டெடுப்பு நடக்கும். 3வது, இப்ப ஏதாவது உறுப்பினர்கள் இதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு கருதுறாங்க, கட்சிகள் உடன்பாடு இல்லைன்னு கருதுறாங்க அப்படின்னா, ஒண்ணு செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புறதுக்கோ இல்ல ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்புறதுக்கோ மசோதாவை கோருவாங்க. அப்ப அதுக்கு ஒரு ஓட்டெடுப்பு நடக்கும். அரசு ஒத்துக்கிடுச்சுன்னா ஓட்டெடுப்புக்கு போகாது, அரசு ஒத்துக்கல அப்படின்னா அதற்கு ஒரு ஓட்டெடுப்பு நடக்கும். கடைசியாகத்தான் பில்லை ஏத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறத பார்லிமெண்ட் ஓட்டெடுத்து முடிவெடுக்கும். இப்ப அந்த முடிவெடுக்கும் பொழுதுதான் அது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்டா இருந்தா 3/2 பெரும்பான்மை இருக்கும். அப்ப இயல்பாவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான் இன்னைக்கு. ஒன்னு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டும் ஒன்னு பார்லிமெண்டரி ஆக்டும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பார்லிமெண்டரி ஆக்ட் பிரச்சனை கிடையாது, நிறைவேறத சொல்றேன், டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி கிடையாது. அந்த சட்டம் எதிர்க்கக்கூடியது, அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா டெக்னிக்கலா பிரச்சனை இல்லாம அது மூவ் ஆயிடும். ஆனால் அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்கல்ல, சட்டமன்றங்களினுடைய ஆயுட்காலங்களை நிர்ணயிப்பது, சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது மாதிரியான திருத்தங்களோட அது இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான ஒப்புதலை பெற்றுச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு இது சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கு அந்த என்டிஏக்கு, அதனால அது பெற்றுறோங்கிறதுல எது டவுட்டுமே கிடையாது. மாறாக அது ஃபைனலா அது மசோதா அவையை விட்டு சக்சஸ்ஃபுல்லா நிறைவேறி வெளில போகுமான்னு கேட்ட முடியாது. ஏன்னா அதுக்கு 3/2 பெரும்பான்மை வேணும். அதாவது அவையில இருக்கக்கூடியவர்கள்ல 366 அல்லது 367 பேர்கிட்ட அதை ஆதரித்தால் மட்டும்தான் அந்த மசோதா நிறைவேறும். ஆனா இவங்கள்ட்ட இருக்கிற டோட்டல் ஸ்ட்ரென்த் நான் சொல்றது பாஜகக்கு 230, என்டிஏன்னு சேர்த்தீங்கனாலே அது ஒரு 293 அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. சோ இது இல்லாம இந்தியா கூட்டணியில் சேராத கட்சிகள் அப்படி இப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு 13, 14, 10 சீட் வச்சுங்களேன், எல்லாம் சேர்த்தாலே ஒரு 310 அதிகபட்சம் வரும். எப்படியும் ஒரு 50 எம்பிக்கள் 50 சீட் ஷார்டேஜ் வரும் இவங்க 2/3 நிறைவேற்றுறது. சோ எப்படியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வடிவத்துல எதிர்கட்சிகளை கன்வின்ஸ் பண்ணாம ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த மசோதா நிறைவேற வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு அவங்க எதுல வின் பண்ணிருக்காங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்றதுல வின் பண்ணிருக்காங்க. அது ஆப்வியஸ், அது தெரியும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது.
எதிர்க்கட்சிகள் எதுல வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஓட்டெடுப்புக்கே போகாம அரசு வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அனுப்புறதுக்கு ஒப்புக்கொள்கிறது. யூஸ்வலா வந்து நம்ம சிஏஏவை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புங்கன்னு கேட்டப்போ நம்ம வந்து ஓட்டெடுப்புக்கு விட்டோம், ஓட்டெடுப்புல டிஃபீட் பண்ணப்பட்டோம். அமெண்ட்மெண்ட்டுக்கு விட்டோம், அமெண்ட்மெண்ட்ல டிஃபீட் பண்ணப்பட்டோம். ஆனா இன்னைக்கு லோக்சபால ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வேணும்னு எதிர்க்கட்சிகள் கேக்குது. அமித்ஷா உடனே வந்து நாங்களும் அதுதான் கேட்கிறோம் அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய வினோதங்கள்! நாடாளுமன்றத்துல வந்து பாஜக வந்து இவ்வளவு கீழிறங்கி வர வேண்டும் அப்படிங்கறது வந்து அவர்கள் ஒரு நாளும் கனவுல கூட இங்க இருக்கக்கூடிய சங்கிகள்லாம் நினைச்சிருக்க மாட்டாங்க. இல்ல ஒரு ஒரு கால ஓட்டத்துல அவங்க வந்து இதெல்லாம் ப்ராசஸ், இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு பரிணாம வளர்ச்சி அதை எடுத்துக்கிட கூடாதா? இது எப்படின்னா, ஐயோ உடம்புல என்ன திரவகம் சுரக்கிறது, இது என்ன வேர்வையா அப்படின்னு கேட்பான்ல, அந்த மாதிரி இது என்ன ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிங்கிறாங்க, செலக்ட் கமிட்டிங்கிறாங்க. நம்ம நினைச்சோம்னா ஒரு பில்ல வச்சோம்னா அதை நிறைவேறி மட்டும்தானே பார்த்திருக்கோம், பில்லு பின்வாங்கி பார்த்ததே இல்லையே. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வேணும்னு அவங்க கேட்டா முடிஞ்சா சவால் விடுவாங்க. போன செஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சவாலே விடுவாங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா ஜேபிசி வேணும்னு ஓட்டெடுப்புவாங்க, அதை ஒரு மோஷனா மூவ் பண்ணுங்க, ஓட்டெடுப்புல எங்களால டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த மெஜாரிட்டி இருக்குல்ல, அந்த அந்த பெரும்பான்மைவாத திமிர்ல ஆடிக்கொண்டிருந்தார்கள். அந்த அவைய மொத்தத்தையும் அப்படி கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் ஓட்டெடுப்புக்கே போல, ஜேபிசி வேணுங்கிற ஓட்டெடுப்பே போறல, தானாக முன் வந்து அவையில இந்த மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ண அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்களும் அதுதான் விரும்புறோம், இதை விவாதிக்கணுங்கிறதுக்காக தான் இங்க கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாரு. அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, பிரதமருக்கும் அதுதான் ஆசை, ஜேபிசி தான் ஆசை, எதிர்கட்சிகள் என்ன நினைக்கிறதோ அதைத்தான் பிரதமரும் நினைக்கிறார். வரலாற்றுல முத பாஜக அந்த வார்த்தையை பயன்படுத்து, எதிர்கட்சிகள் என்ன நினைக்கிறதோ அதைத்தான் பிரதமரும் நினைக்கிறார் அப்படின்னுட்டு. ஜேபிசி கேட்பதற்கு பின்னாட திமுகவா இருக்கட்டும் அல்லது காங்கிரஸா இருக்கட்டும், இவர்கள் ஜேபிசி கேட்பதனுடைய நோக்கம் அப்படின்றதும் பாஜக ஜேபிசியில விவாதிக்கலாம்ன்றது நோக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு நோக்கத்துக்கும் என்ன வேறுபாடு? இல்ல, எப்படியும் அவங்களுக்கு தெரியும் நம்மள்ட்ட வந்து 366ங்கிற அந்த 2/3 மெஜாரிட்டி இல்லைங்கிறது தெரியும். 293 தான் இந்த சில் 1-2 சுயேட்சை இவர்கள் எல்லாரையும் விலைக்கு வாங்கினா கூட 310 தாண்டாது அவங்களுக்கு அப்படிங்கிறது தெரியும். 50 எம்பிக்கள் எப்படி ஷார்டேஜ் வருவாங்க, இந்த மசோதா தோற்கடிக்கப்படும், அவமானப்பட்டு போவோம். ஏன்னா இன்னைக்கே வந்து டிஆர் பால் அவர்களாக இருக்கட்டும், கேரளாவை சேர்ந்த கம்யூனிஸ்ட் எம்பிகளாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த எம்பிகளாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் எச்சரிக்கிறாங்க, 2/3 மெஜாரிட்டி இல்ல உங்களுக்கு, இல்லாதப்ப எந்த கட்ஸ்ல, எந்த துணிச்சல்ல, எந்த நம்பிக்கையில இந்த பில்லை கொண்டு வரீங்க, உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு மசோதாவை வந்து எதற்காக இந்த அவையில அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்லாம் கேட்கறாங்க. இந்த ஹவுஸ்ல இந்த டிஸ்கஷன்ல அதெல்லாம் நடக்குது. அப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இட் வில் கெட் டிஃபீட்டட்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் இந்த பில்ல அவங்க வந்து ஜேபிசி கொண்டு போய் ஒரு 6-7 மாதம் கடத்தலாம் அப்படிங்கிறது அந்த விருப்பத்துக்கு அவங்களோட வராங்க. இல்ல, இதுல ஜெயிக்காத ஒரு மசோதாவை கொண்டு வர்றது அப்படின்றது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப சில நேரங்கள்ல வந்து எதிர்கட்சி உறுப்பினர்களே சில மசோதாக்களை ஆதரிக்கிறத கூட நம்ம பார்த்திருக்கிறோம். எதிர்கூட்டணியில இருந்தாலும் கூட சில மசோதாக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதை பார்த்திருக்கிறோம். அது வெவ்வேறு காரணங்கள் அதற்கு பின்னால சொல்லப்படும். ஆனா இந்த இதுல எந்த ஆதரவும் இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னா பாஜக வந்து அவ்வளவு யோசனை இல்லாத ஒரு கட்சியா? இல்ல, அப்படி இல்ல. ஆக்சுவலா அவங்க வந்து இந்த மசோதாவை டேபிள் பண்ணும் பொழுது 2 விஷயத்தை எதிர்பார்த்திருக்கலாம். ஒண்ணு, ஒரு மடைமாற்று முத்தியாக இதை பயன்படுத்தி இருக்கலாம். ஒண்ணு, எல்லாத்தையும் மடைமாற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அதானி விவகாரத்திலிருந்து மணிப்பூர் விவகாரம் வரைக்கும் 10 எறியக்கூடிய விவகாரங்களை எல்லாம் நம்ம டைவெர்ட் பண்ணிடலாம் அப்படி யோசனை ஒண்ணு இருந்திருக்கலாம். இன்னொன்னு, எதிர்கட்சிகள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணமா கூட இருக்கலாம். இப்ப இந்த மசோதாவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் ஏதாவது இருக்கும், அவங்களை வந்து நம்ம பக்கம் வளைத்து போட்டு எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை உடைக்கலாம் அப்படிங்கிற எண்ணமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து, இந்த மசோதாவை எதிர்கட்சிகள் எந்த கட்சியுமே ஆதரிக்கல. அப்போ வந்து அவங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அந்த இடத்துலதான் நடக்குது. சோ இதை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கறது அவங்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது. 3வது காரணம் என்னன்னா, ஒரு 2 ஆண்டுகள் கழித்து 3 ஆண்டுகள் கழித்து இந்த மசோதாவை கொண்டு வந்து அப்ப அது ஜேபிசிக்கு போய் அதுக்கப்புறம் அது 1 வருஷம் விவாதிக்கப்பட்டு அப்புறம் திருப்பி பார்லிமெண்ட் கொண்டு வந்து அதுக்கப்புறம் டிஃபீட் பண்ணப்பட்டு அந்த மாதிரியான ரிஸ்க் இல்லாம இப்பவே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜேபிசில ஒரு 6 மாசம் இருக்கும். இப்ப அடுத்த செஷன்ல திரும்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் திருப்பி ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் வரும், அமெண்ட்மெண்ட்ஸ் அப்போ திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்படி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி எப்பவாவது எதிர்கட்சியினுடைய கூட்டணியில உடைப்பு ஏற்படுகிறது, இல்ல குதிரை பேரம் மூலமாகவோ இல்ல தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இடி, சிபிஐ, ஐடி மாதிரியான அமைப்புகளை பயன்படுத்தி ஒரு சாலிட் மெஜாரிட்டியை பெறக்கூடிய வாய்ப்புன்னு ஒரு 2 ஆண்டுகள்ல ஏற்படுது அப்படின்னா அன்னைக்கு இதை ஈஸியா பயன்படுத்திக்கலாம்.
அன்னைக்கு ஜேபிசி கேட்க முடியாதுல்ல, ஆல்ரெடி ஜேபிசிக்கு போயிட்டு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புங்கன்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே செலக்ட் கமிட்டில இருந்து வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாவும் பார்க்க வேண்டியிருக்கு. 3 வகையில அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு வந்து இது ஒரு மடைமாற்று உத்தியா இருக்கலாம், இல்லைன்னா வந்து எதிர்க்கட்சிகள் கூட்டணியை உடைக்கிறதுக்கான சதியா இருக்கலாம். மூன்றாவது இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருக்கலாம். மூன்றுல ஏதோ ஒண்ணா இருக்கும் நான் கருதுறேன். ரைட். இப்ப இதை எதிர்ப்பது அப்படிங்கும் பொழுது 2 வகையான வாதங்கள் பார்க்க முடியுது. ஒண்ணு, இது வந்து பிராக்டிகலி இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு வாதம். இன்னொரு பக்கம் இது பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற வாதம். இந்த 2 வாதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக இதில் எந்த தரப்பு? இல்ல, திமுக வந்து இது பேசிக் ஸ்ட்ரக்சரை உடைக்குது அப்படிங்கிற இடத்துல இருந்து எந்த மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. இது பிராக்டிகலி இம்பாசிபிள் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்து கிடையாது. மூணாவது, இது பிராக்டிகலி பாசிபிளா இருந்தாலும் இந்த ஐடியா தீங்கானதுங்கிறதுல நாங்க உறுதியா இருக்கோம். இன்னும் சொல்ல போனா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில அமைக்கப்பட்ட உயர்நிலை குழு இருக்கு இல்லையா, அந்த குழுவை அமைப்பதற்கான அதிகாரமே ஒன்றிய அரசுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து திமுகவினுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை வந்து ஏதோ தெருவுல சொல்லல, திமுகவுடைய கட்சி கூட்டங்கள்ல சொல்லல, உங்களுடைய நேர்காணல நான் சொல்லல. உயர்நிலை குழுவுக்கு எழுதிய கடிதத்திலையும் பிப்ரவரி மாதம் உயர்நிலை குழு முன்பு நேரடியாக ஆஜராகி அளித்த கருத்துருவிலையுமே நேரடியாக அந்த குற்றச்சாட்டை திமுக முன்வைத்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆணையத்தை அமைக்கக்கூடிய ஜூரி செக்ஷனே உங்களுக்கு கிடையாது. எந்த சட்ட விதிகளின் அடிப்படையில் இந்த ஆணையத்தை நீங்க வந்து பவரை எடுத்து அமைக்கிறீங்கிற கேள்வியை அது கேட்டிருக்கிறது. அதனால வந்து திமுகவுடைய நிலைப்பாடு அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. இன்னைய மசோதாவை பொறுத்த வரைக்கும் இல்ல, அந்த நிலைப்பாட்டிலேயே இப்ப அவங்க வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு முறையும் ஆனுவல் ரிப்போர்ட்ல இதை வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க, நிறைய செலவாகுது, நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு, ஒன்னா நடத்திடலான்றத பல முறை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில எங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் காம்பிடன்சி கீழே தான் நாங்க இதை அமைத்தோம், அதன் அடிப்படையில் தான் இந்த மசோதாவையும் கொண்டு வர்றோம்னு அவங்களுக்கு காம்பிடன்ஸ் இருக்கிறதால அவங்க கிளைம் பண்றாங்க. இல்ல, கடந்த காலங்கள்லயும் இதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் கோரியது, அதற்காக சட்ட ஆணையங்கள் அமைக்கப்பட்டன, தேர்தல் சீர்திருத்த குழுக்களுடைய பரிந்துரைகள் பெறப்பட்டன, எல்லாமே அரசு பரிசீலித்து எதுவுமே பெண்டிங் வைக்கல. அந்த இதெல்லாம் பெண்டிங்ல இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுல நியாயம் இருக்கு. எல்லாமே அந்தந்த காலகட்டங்கள்ல அரசு பரிசீலனை பண்ணி அது எல்லாத்தையும் நிராகரிச்சிருச்சு. அதுக்கான அரசியல் சூழல் இல்லைங்கிற காரணத்தினாலதான் அதை நிராகரித்தது அப்படிங்கிறதையும் நாம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இதுல இன்னொன்னு முக்கியமா பார்க்கணும்னா, இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தணும்னா ஒரு முறையில தேர்தல் நடத்துறதுக்கு 14,000 கோடி ரூபாய் கூடுதலா செலவாகுங்கிறது வந்து இன்னைக்கு திமுக நாடாளுமன்றத்துல கோட் பண்ணிருக்கு. அதே போல இந்த மெஷினரிஸ் ப்ரொக்யூர் பண்றதுக்கு மட்டும் ஒரு முறைக்கு 10,000 கோடி ரூபாய், 9,230 கோடி ரூபாய் வரைக்கும் கூடுதலா செலவாகும். அப்போ வந்து கிட்டத்தட்ட 25,000 கோடி வரைக்கும் கூடுதலான செலவினங்களை இது இட்டு செல்லுங்கிறது வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்லயே நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். அப்ப வந்து செலவு கம்மிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாகத்தான் இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இதனுடைய இன்டென்ஷன் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வந்து 5 முக்கியமான திருத்தங்கள் அந்த தனி பார்லிமெண்ட் பில் ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல யூனியன் டெரிட்டரிக்கு, அது நீங்களாக 4 முக்கியமான திருத்தங்களை வந்து அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. ஐ மீன் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்டா கொண்டு வராங்க. ஒண்ணு ஆர்டிகல் 82A, அப்புறம் வந்து ஆர்டிகல் 83, ஆர்டிகல் 172, ஆர்டிகல் 327ன்னு ஒரு 4 முக்கியமான ஆர்டிகலை வந்து இவங்க அமெண்ட் பண்றாங்க. அதுல 2 ரொம்ப தீவிரமான பிரச்சனைக்குரியது. ஒண்ணு வந்து ஆர்டிகல் 82A சப்செக்ஷன் 3. இவங்க ஒரு 6 செக்ஷன் அதுல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுல வந்து சப்செக்ஷன் 3, ஆர்டிகல் 82A சப்செக்ஷன் 3 அது என்ன சொல்லுது அப்படின்னா, பார்லிமெண்டினுடைய டென்யூர் 5 ஆண்டுகள்ல முடிவடையுது அப்படின்னா, பார்லிமெண்டினுடைய ஆயுட்காலம் என்றைக்கு முடிவடையுதோ அன்றைக்கு சட்டமன்றங்களுடைய ஆயுட்காலமும் முடிவடையும். ஒருவேளை இப்ப 2039 பார்லிமெண்டினுடைய ஆயுட்காலம் முடியுது, கேரளாவிலேயோ இல்ல மகாராஷ்டிராலேயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ 2033 இல்ல 32 சட்டமன்றம் கலையுது அப்படின்னா, மீதம் இருக்கக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு மட்டும் ஒரு தேர்தல் நடத்தப்படும். அது முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இதுல 2 ஆபத்து இருக்கு. ஒண்ணு, ஒரு குடிமகனுக்கான வாக்களிக்கும் உரிமை வந்து ஒரு ஓட்டுக்கான மதிப்பு 5 ஆண்டுகள். அன்லஸ் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் பெரும்பான்மை இல்லாமல் கவிழ்கிற சூழலை தவிர, அது வந்து அது வாக்காளருடைய முடிவு தான். ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை கொடுக்கல அப்படிங்கிறது வாக்காளருடைய முடிவு தான். அப்போ ஒரு வாக்கினுடைய மதிப்புங்கிறது 5 ஆண்டுகள். அன்லஸ் அந்த வாக்காளரே வந்து அதற்கான ஆயுட்காலத்தை குறைத்தால் உண்டு. அதாவது இப்ப சப்போஸ் அரசு கவிழ்ந்துருது அப்படிங்கிற சூழல் வந்து அந்த மாதிரியான வாய்ப்பு. ஆனா இன்னைக்கு நீங்க இந்த 82A சப்பார்டினேட் செக்ஷன் 3 மூலமா என்ன பண்றீங்கன்னா, ஒரு வாக்காளனுடைய வாக்குக்கான மதிப்பு 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு என்று இடைக்காலமாக குறைக்கிறீர்கள். இல்ல, இடைக்காலமா குறைத்தாலும் மீண்டும் மீண்டும் வாக்களிக்கின்ற வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்களிக்கும் வாய்ப்பை நம்ம மறுக்கல, சட்டமன்றத்தினுடைய ஆட்சியை நம்ம மறுக்கல, சட்டமன்றத்தினுடைய அதிகாரத்தை இது எந்த இடத்திலும் குறைக்கவில்லை.
ஒருவேளை பெரும்பான்மை இல்லாம சூழ்நிலையில தானே அது களைய போகிறது. பெரும்பான்மை இருக்கின்ற சூழ்நிலையில அது எப்படி களையும் அப்படின்ற கேள்வியும் சேர்ந்து வருதுல்ல. இல்ல நிச்சயமா என்னன்னா வாக்களிக்கும் வாய்ப்பு பறிக்கலன்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் என்னன்னா வாக்களிக்கக்கூடிய அதை ஒரு சுமையாக ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், தொடர்ந்து தேர்தல் வர்றது நிர்வாகத்துக்கு சுமை, இந்த நிதி சுமை, அப்புறம் மிலிட்டரி போர்சஸ்க்கான சுமைன்னு கருதுறாங்க. மக்கள் வாக்களிக்கக்கூடியது சுமை கிடையாது. அதுதான் ஜனநாயகத்தினுடைய அழகே. அந்த அடிப்படையில இருந்து தான் நம்ம பார்க்கணும். இன்னொன்னு, அப்படி நீங்க இதெல்லாம் நியாயம்னு சொன்னீங்கன்னா, சட்டமன்றம் கவிழ்ந்துருச்சுன்னா மிச்சம் இருக்கு. நாடாளுமன்ற கவிழ்துன்னு வச்சுங்க, இன்னைக்கு ஒரு தேர்தல் நடத்திடுறோம். அந்த தேர்தலுக்கு வாக்குக்கான மதிப்பு 5 ஆண்டுகள், 4 ஆண்டுகள்ல சட்டமன்றம் கவிழ்ந்துருது. என்ன பண்ணுவீங்க? நாடு முழுக்க ஓராண்டுக்காக தேர்தல் நடத்தணும், நாடு முழுக்க. அப்ப அடுத்த ஆண்டு திருப்பி 5ஆவது ஆண்டுல தேர்தல் நடத்தணும். அப்ப என்ன? அப்ப சட்டமன்றத்துக்கான மதிப்பு மட்டும் இல்ல, நாடாளுமன்றத்துக்கும் சேர்த்து தானே அது. நாடாளுமன்றத்துக்கும் மக்களுக்கு 5 ஆண்டுகளை முழுசா கொடுத்துறல. எனி ஹவுஸ் நாடாளுமன்றத்தினுடைய மதிப்பையும் தான் அது குறைக்குது. இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இது என்னன்னா, இன் ரெஃபரன்ஸ் டு பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தினுடைய ஆயுட்காலத்தை மையப்படுத்தி தான் சட்டமன்றங்களுடைய ஆயுட்காலத்தை தீர்மானிக்கிறாங்க. இன் ரெஃபரன்ஸ் டு பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது, பார்லிமெண்ட்டுக்கு ஒரு சபார்டினேட் யூனிட்டாக சட்டமன்றங்கள் கருதப்படுகிறது இந்த மசோதாப்படி. ஆனால் அரசியல் சாசனப்படி பார்லிமெண்ட் அரசியல் சாசனத்திலிருந்து தங்களுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறது. சட்டமன்றங்களும் அரசியல் சாசனத்திலிருந்து தான் தங்களுடைய அதிகாரத்தை எடுத்துக்குது. பார்லிமெண்ட் கொடுக்கிற அதிகாரத்தை சட்டமன்றம் எடுத்துக்கல. ரெண்டும் ஒரு செப்பரேட் என்டிட்டி, ரெண்டு செப்பரேட் பாடி, ரெண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை, ஒன்றுக்கு ஒன்று கீழானது கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த 82A(3) என்ன சொல்லுதுன்னா, பாராளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டது சட்டமன்றம் என்கிற ஒரு தொனியில தான் இந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது. இல்ல, இது குறித்து அர்ஜுன் ராம் மெக்வால்ட்ட இன்றைக்கு விளக்கம் கேட்கப்பட்டது. அவர் என்ன சொல்றாருன்னா, we draw this power from article 327. 327ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் மே ஃப்ரம் டைம் டு டைம் மேக் law provisions with respect to all matters relating to or in connection with the elections to either house of parliament or to house or either house of legislature of state, including preparation of electoral rolls, delimitation and all other necessary matters அப்படின்றது 327ல இருக்கு. ஆனா இதுவே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இது போக வேற ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் தான் அசம்பிளி டிபேட்ஸ்ல பேசியிருக்கிறாங்க. அப்ப 327 படி எங்களுக்கு அதை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இருக்குன்றாங்க. நீங்க பவர்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து டெரைவ் பண்றோம் அப்படிங்கிறீங்கல்ல, இது ஒரு சபார்டினேட் என்டிட்டி இல்ல அப்படிங்கிறது அதைத்தான் வலியுறுத்துறோம். இட்ஸ் நாட் சபார்டினேட் என்டிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம திருப்பி இன்னைக்கு இந்த டிபேட்ல என்ன வந்திருக்குன்னா, ராட்டிபிகேஷன் போகணுமா, ஸ்டேட் போய் இதுக்கு ஒப்புதல் வாங்கணுமான்னு கேள்வி கேட்கும் பொழுது, ஸ்டேட் ஒப்புதல் வாங்க வேண்டாங்கிறது கான்ஸ்டிடியூஷன் சொல்லுதுன்னு சொல்றாங்க. எஸ், ஆனா என்ன பிரச்சனைனா, ஒரு மாநில சட்டமன்றத்தை கலைப்பது அல்லது அதை நீட்டிப்பது, அதனுடைய ஆயுட்காலத்தை குறைப்பது, கூட்டுவது, மாடிஃபை பண்றது குறித்து நாடாளுமன்றமே தீர்மானிக்கும் சொல்றது இருக்குல்ல, அதுவே அடிப்படையில் கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிற பார்வை தான் திராவிட இயக்கத்தினுடைய பார்வை. 1974 தமிழ்நாட்டுல நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மாநில சுயாட்சி தீர்மானத்தினுடைய அடிப்படையே நீங்க மாநில சட்டமன்றங்களை பார்லிமெண்ட்டை கொண்டு தீர்மானிக்க முடியாதுங்கிறது தான். என்ன அப்ப அந்த சுயாட்சி கோரிக்கையோடு மாநில சுயாட்சி உரிமை அந்த மாதிரியான பெர்செப்ஷன்ல இதை பார்த்தோம் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் சொல்லிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினாலேயே சுயமரியாதை ஒரு மாநிலம் இழக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப நியாயப்படி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பவர்ஸ் பார்லிமெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 327 திருத்துங்க, அதுதானே நியாயமான கோரிக்கையா இருக்கும். பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே நான் சர்வாதிகாரத்தை திணிப்பேங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மாநில அரசாங்கங்கள் ஏதோ இவங்களுடைய மெர்சியில வாழ்ற இது இல்ல, அவங்களுடைய கருணையினால இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு. ஒரு ஒன்றிய அமைச்சரவை, ஒன்றியத்தினுடைய நாடாளுமன்றத்தை எப்படி மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே போல மாநில அமைச்சரவை, மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அவையை நான் என்கிட்ட பவர்ஸ் இருக்குங்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஜனநாயக விரோதமானது. அப்ப அதாவது அந்த பவர்ஸை முதல்ல நாம வித்ட்ரா பண்ணணும், அதை திருத்துறதுக்கான வேலையில தான் ஈடுபடும். இல்ல, அப்ப இது இன்னும் பெரிய கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்டா மாறிடலையா? இதுக்குள்ள என்ன முடிவுன்றது தானே நம்ம இன்னைக்கு பேச வேண்டி இருக்குது. இதை தாண்டின கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா, அது 74 நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை இப்போது வரைக்கும் 50 வருடங்களாக அது எப்படி சைலண்ட் கரண்டாவே இருக்கும், அப்படியே மாறிடாதா? கான்ஸ்டிடியூஷனுடைய பல வேர்டு அதற்கான சரியான பொருளில் பயன்படுத்தப்படவில்லை. அது பல்வேறு நாடாளுமன்ற விவாதங்கள்லையும் வெளிப்பட்டிருக்கிறது, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வெளிப்பட்டிருக்கிறது. ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, அந்த 356 மாநில அரசாங்கங்களை கலைக்கிற பிரிவு, அதுல சட்டம் ஒழுங்கு, அப்புறம் வெவ்வேறு காரணங்கள், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் அடுக்கியிருப்பாங்க.
அதுல அதுல கடைசி வார்த்தை என்ன இருக்கும்னா ஆர் அதர்வைஸ் இன்னொரு வார்த்தை இருக்கும். ஆமா, இது இல்லாமலும், அதாவது இவங்க பட்டியலிடப்பட்ட காரணம் இல்லாமலும் ஒரு மாநில அரசை கலைக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி டிபேட்ல வந்து சிப்பன்லால் சக்சேனா, பேராசிரியர் சந்தானம், ஹெச் வி காமத் இவங்க எல்லாம் எழுந்து அது குறித்து மிக தீவிரமான விவாதங்களை முன்னெடுக்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த 356 எடுத்துருங்கிறதா அவங்க பிரைமரி ரெக்வெஸ்டா இருக்கிறது. ஆனா கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி டிபேட் அதை ஏத்துக்கல. அப்ப குறைந்தபட்சம் அந்த ஆர் அதர்வைஸ்ங்கிற வார்த்தையை மட்டுமாவது எடுத்துருங்க. அது வந்து ஒரு பேய்த்தனமான வார்த்தை அப்படிங்கிறது இன்னமும் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி டிபேட்ல இருக்கு. இது ஒரு பேய்த்தனமான வார்த்தை. அப்ப அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டதுன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட்ல இட் வில் பி டெட் வேர்ட். அது வந்து இறந்து போன சொல்லாக அரசியல் சாசனத்தில் இருக்கும். அப்புறம் என்னன்னா அது பயன்படுத்தப்படாது அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. அதை பயன்படுத்துவதற்கான தேவை எழாது அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை பயன்படுத்தி தான் திமுக அரசு வந்து 89 அமைந்த திமுக அரசு வந்து கலைச்சாங்க. அதாவது அன்னைக்கு ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ரிப்போர்ட் கொடுக்க மறுத்தார், கையெழுத்திட மறுத்தார். அப்ப அதர்வைஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இந்தியாவில் கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் இருக்கு. இப்ப பாதிக்கப்பட்டவங்க நாங்க, எங்களுக்கு தெரியும் கான்ஸ்டிடியூஷன்ல எந்தெந்த வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம், அதை எப்படியெல்லாம் நீங்க மாத்தி பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால சொல்றோம் என்னன்னா இருக்கக்கூடிய பவர்ஸ் வந்து அது என்ன கான்டெக்ட்ல வழங்கப்பட்டதுங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். உதாரணத்துக்கு ஆளுநருக்கு எக்ஸ்ட்ரீம் பவர்ஸை கொடுக்குறீங்களேன்னு கேட்டப்போ அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆமாங்க கண்ணியத்திற்குரியவர்கள் அந்த பொசிஷனுக்கு வருவாங்க, அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை நடந்துருங்கிறதுக்காக நாங்க அச்சப்படுறோம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட் சொன்னுச்சு. இன்னைக்கு கண்ணியத்திற்குரியவர்கள் வந்து யாருங்கிறது நமக்கு தெரியுது, யாரு டிஸ்டர்ப் பண்றா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது, யாரு பொலிட்டிக்கல் இன்டென்ஷனோட செயல்படுறாங்கிறதும் நமக்கு தெரியுது. அப்ப இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது காலவரிசைப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த வார்த்தைகளுக்கான பொருள் மாறி இருக்கிறது, பயன்பாடு மாறி இருக்கிறது. அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து மாநில சட்டமன்றங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அடிப்படையில அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அதை வந்து நான் சபார்டினேட்டா தான் வச்சிருப்பேங்கிறது இருக்குல்ல. இன்னொன்னு இந்த 327 இது வரைக்கும் ஏன் இப்ப பேசுறீங்கன்னா, இது வரைக்கும் யாரும் அதை பயன்படுத்தல, அதனால பேச வேண்டிய தேவை ஏற்படல. இன்னைக்கு நீங்க அதை பயன்படுத்துறீங்க, அதனால பேச வேண்டிய தேவை ஏற்படுது. எல்லாற்றை விட முக்கியமானது இவங்க வந்து அன்னைக்கு அதிகமான அதிகாரங்களை மாநிலங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட்ல அவங்க என்ன சொன்னாங்க, இன்னைக்கு பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிருக்கு, பிரிவினை சூழல்ல வந்து நம்ம மோர் பவர்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்க முடியாது, காலப்போக்கில் அந்த பவர்ஸை கொடுப்போம், இந்தியாங்கிற ஒரு நாடு வந்து வலிமை அடைய நாங்க மாநிலங்களுக்கு அதிகமான பவர்ஸ் கொடுப்போம்னு நேருல இருந்து அம்பேத்கர் வரைக்கும் அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட்ல சொல்லி இருந்திருக்காங்க. அது அன்னைக்கு கொடுத்த ப்ராமிஸ். அதை இன்னும் சென்ட்ரலைஸ்டா தானே இப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கீங்க. வெறும் எழுதப்பட்ட சட்டத்தை மட்டும் புரிஞ்சுக்க முடியாது, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் டிபேட் சேர்த்தான புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மசோதா இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டு விட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. இப்ப அடுத்து வந்து ஜேபிசிக்கு போகுது அப்படின்னா ஜேபிசில என்ன நடக்கும்? அங்கேயும் இதே மாதிரியான வாக்குவாதங்கள் நடக்குமா அல்லது அங்க ஆரோக்கியமான விவாதம் நடக்குமா? ஜேபிசில என்ன நடக்கும்? இல்ல, அங்க பல்வேறு கட்டமாக ஆய்வுகள் நடத்தப்படும். உதாரணத்துக்கு வக்ஃபு பில்ல வந்து ஜேபிசிக்கு அனுப்பணும். அந்த பில்ல வந்து நாடு முழுக்க அவங்க பயணித்து ஒவ்வொரு பகுதிகளிலையும் மக்கள்கிட்ட கருத்து கேட்கிறது, அரசாங்கங்கள்ட்ட கருத்து கேட்கிறது, அமைப்புகள்கிட்ட கருத்து கேட்கிறது, அதன் பிறகு அவர்களுக்குள்ள விவாதிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பொதுவாகவே அடிப்படையில ஜேபிசி அப்புறம் வந்து செலக்ட் கமிட்டி இந்த வார்த்தைகள்லாம் வந்து பாஜகவுக்கு அச்சமூட்டக்கூடிய வார்த்தைகள். கடந்த 10 ஆண்டுகள்ல இதெல்லாம் அவங்க பயன்படுத்தினதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதே வந்து இந்திய மக்கள் மறந்து போயிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு நாளும் அமைக்க முடியாது அப்படிங்கிற அளவுல இருந்தது. இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினால மக்கள் விரோதமாக எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை வந்து நாங்க ஜேபிசி கொண்டு போவோம், செலக்ட் கமிட்டி கொண்டு போவோம், விவாதிப்போம், அதன் பிறகு நாடாளுமன்றத்துல கொண்டு வந்து மக்கள் விரோதமான சட்டங்களை மக்களுக்கு பயன்பெறத்தக்க வகையில் எப்படி மாற்றுவோம் அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இவங்க பிராட்காஸ்டிங் பில் கொண்டு வந்தாங்க, ஹவுஸ்குள்ள வரத்துக்கு முன்னாடியே அதை முறியடிச்சோம். வக்ஃபு பில் கொண்டு வந்தாங்க, ஹவுஸ்குள்ள விட்டு டிஸ்கஷன் முடிச்சு அதை ஜேபிசிக்கு அனுப்பணும். இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில் வருது, ஆளுங்கட்சியே முன் வந்து ஜேபிசிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நெருக்கடியை வந்து உள்ள ஏற்படுத்தியிருக்கோம். அதே போல வந்து லேட்டரல் என்ட்ரி மூலமா ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுவது அப்படிங்கிறது இவங்க வந்த பிறகு போன 10 ஆண்டுகள்ல பலமுறை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, அப்பெல்லாம் முறியடிக்க முடியல, ஆனா இன்னைக்கு அதை முறியடிச்சிருக்கோம். அப்ப மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினால் மக்கள் நலனுக்கு ஏற்ற என்னென்ன முடிவுகளை எல்லாம் எதிர்கட்சிகளால் எடுக்க முடியும் அப்படிங்கறது வந்து இந்த ஒரு வருடத்திற்குள்ளாக, இந்த 6-7 மாதத்திற்குள்ளாக நிரூபித்து காட்டிருக்கிறது இந்தியா கூட்டணி. அப்போ வந்து ஒரு அதிகார மமதையில, பெரும்பான்மைவாத மமதையில ஆடிக்கொண்டிருந்த பாஜகவை அடக்கி வைத்திருக்கிறது நாடாளுமன்றத்துக்குள்ள. பெரிய ஆட்டம்ல நீங்க போட முடியாது அப்படிங்கறத அடக்கி வைத்திருக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க ஜேபிசியை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அத எங்களுடைய முன்னாள் அமைச்சர்
கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினார். ஜேபிசி இந்த மாதிரி ஒஸ்டா நடந்து நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கறத சொன்னார். வக்ஃபு பில்லை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படி ஜேபிசிக்குள்ளேயே சர்வாதிகாரத்தனத்தை தான் பயன்படுத்துறாங்க சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு அந்த வக்ஃபு பில்லுக்கான ஜேபிசி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டோம், முடியவே முடியாதுன்னாங்க. இன்னைக்கு எக்ஸ்டென்ஷன் அடுத்த செஷன் வரைக்கும் 2025 பட்ஜெட் செஷன் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு, பார்லிமெண்ட் அது டிஸ்கஷன் ஆகி. அப்ப பாஜக ஆடிய ஆட்டத்தை எல்லாம் அடக்கி வைத்திருக்கிறோம். அதனால அவங்க ஜேபிசிக்குள்ள என்ன ஆட்டம் போட்டாலும் திரும்பி அது பார்லிமெண்ட்டுக்குள்ளதான் வந்தாகணும். அங்க 2/3 மெஜாரிட்டிக்கு அவங்க எதிர்கட்சிகளை பார்த்து கையேந்திதான் நின்னாங்க. இன்னொன்னு பேசப்படாத ஒரு சட்ட திருத்தம் 327ல அவங்க செய்யற சட்ட திருத்தம். 327ல ஹவுஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் அ ஸ்டேட் இன்க்ளூடிங் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ், டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸ் அண்ட் ஆல் அதர் மேட்டர்ஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி கான்டக்ட் ஆஃப் சைமுல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் அப்படின்றதையும் சேர்க்கிறாங்க. ஒரு பக்கம் 327 ஏற்கனவே எங்களுக்கு இதை திருத்துறதுக்கான அதிகாரம் கொடுக்குதுன்னு சொல்றவங்க கான்டக்ட் ஆஃப் சைமுல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ்ன்ற வார்த்தையை 327ல புதுசா சேர்க்கிறாங்க. அப்படின்னா தேர்தல் நடத்தையையும் இவர்களே தீர்மானிப்பார்களா? அந்த வார்த்தையின் பொருள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? இல்ல, அதாவது ஃபர்தரா எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது இப்ப இது ஒரு புதிய அட்டம்ப்ட். இது 52ல ஒரே நாடு ஒரே தேர்தல் இயற்கையா நடந்துச்சு. 57லயே அது இயற்கையா நடக்கல. 57லயே ஒரு 7 மாநிலங்களுடைய சட்டமன்றங்களை முன்கூட்டியே ஒரு 2 மாதம் முன்கூட்டியே கலைச்சிட்டாங்க. பஞ்சாபா இருக்கட்டும், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், அப்புறம் மகாராஷ்டிரா, இந்த மாதிரி ஒரு 7 மாநிலங்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தை 2 மாதங்கள் முன்கூட்டியே கலைச்சிட்டு தான் 57லயே தேர்தல் நடந்துச்சு. அதுக்கு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் 56ல நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில தான் இந்த சட்டமன்றங்கள் கலைக்கப்பட்டன. அப்ப நீங்க இன்னைக்கு இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். அடுத்து 34ன்னு இவங்க சொல்றாங்க. 34ல ஒரே நாடு ஒரே தேர்தலாம் நடத்திடலாம். 39லயும் அது அப்படி நடக்குங்கிறதே நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அப்ப இது ஒரு புதுமையான முயற்சி தான். அப்ப இந்த முயற்சியில வரக்கூடிய செட்பேக்ஸ் இருக்கிறது, அதனால ஏற்படக்கூடிய பாடங்கள் இருக்கிறது. அப்ப அதுல தன்னுடைய அதிகாரம் ஓங்கி இருக்கணும், தன்னுடைய கை ஓங்கி இருக்கணும், மாநிலங்கள் அதை எந்த அதிகாரத்தையும் பெற்றுவிடக் கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப தந்திரமாக நுழைக்கப்படுற வார்த்தை தான் 327ல கொண்டு போய் கான்டக்ட் ஆஃப் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறது. அப்ப 327 ஒரு சட்டமன்றத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும், அதனுடைய ஆயுட்காலம் எப்படி இருக்கணுங்கிற தீர்மானிக்கிற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுக்குது. அதாவது இப்ப இருக்கிற கான்டெக்ட்லயே இருக்கிற அரசியல் சாசனத்திலேயே அந்த அதிகாரம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்ற ஒன்றிய அரசு அதை இன்னும் சென்ட்ரலைஸ் பண்றாங்க, இன்னும் அதிகாரத்தை குவிக்கிறாங்க. அப்ப அதை எப்படி நாங்க ஆதரிக்க முடியும்? அதை எதிர்த்துதானே ஆகணும். அதை விட ரொம்ப முக்கியமானது ஆர்டிகிள் 82A ஐந்தாவது உட்பிரிவு. இவங்க இந்த புதுசா சேர்க்கிற உட்பிரிவுல 5வது உட்பிரிவு ரொம்ப முக்கியமானது. அது என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு மாநிலத்துல நாடாளுமன்றத்தோட சேர்த்து தேர்தல் நடத்த முடியாதுன்னு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை குடியரசுத் தலைவருக்கு சொல்லி அந்த மாநிலத்துல மட்டும் தேர்தல் நடத்தாமல் நிறுத்தி வைக்கலாம். அந்த தேர்தலை மட்டும் பின்னால போஸ்ட் டேட் போட்டு ஒரு 6 மாதம் கழித்தோ, 1 வருடம் கழித்தோ, 1.5 வருடம் கழித்தோ, அந்த இயர் எல்லாம் கொடுக்கல, எவ்வளவு நாள்ல நடத்தணுங்கிற கணக்கெல்லாம் இல்ல. எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா ஒரு தேர்தலை தள்ளி போடலாம். அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியாதுங்கிறத இவங்க சட்டத்திலே ஒத்துக்கிறாங்க. எல்லா மாநிலத்திற்கும் நாடாளுமன்றத்துக்கு சேர்த்து தேர்தல் நடத்த முடியாது, அது பிராக்டிகலி இம்பாசிபிள்னு திமுக இன்னைக்கு அறிக்கையில சொல்லிட்டு இருக்கிறத சட்டத்துக்குள்ளேயே இவங்க ஒத்துக்கிறாங்க. பிராக்டிகலி இம்பாசிபிள்ங்கிறத ஒத்துக்கிறாங்க. அதனாலதான் எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பவர் கொடுக்குறாங்க, ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடத்தலாமா வேணாமாங்கிறத எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணிக்கலாம். எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். ஒரு மாநிலத்தில் தேர்தல், இப்ப ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி, கவர்னர் ஆட்சியை அமல்படுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், பிரசிடென்ட் ரூல் ஒரு ஸ்டேட்ல அமல் பண்றோம், 6 மாதத்திற்குள்ள தேர்தல் நடத்தி ஆகணும். இல்லைன்னா அந்த திருப்பி நீங்க பிரசிடென்ட் ரூலை திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணி புதிய அறிவிப்பானை வெளியிட்டாகணும். காஷ்மீர்ல அதுதான் பிரச்சனையானுச்சு. 6 மாதத்துக்குள்ள தேர்தல் நடத்த முடியாதனாலதான் திருப்பி 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 பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த டைம் லிமிட் கூட இன்னைக்கு கிடையாது. இவங்க ரீஇம்போஸ் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்ல. ஒரு எலெக்ஷன் கமிஷன் நினைச்சுச்சுன்னா ஒரு மாநிலத்துல எத்தனை ஆண்டுகள் வேணாலும் தேர்தல் நடத்தாம வச்சிருக்கோம். அப்படி ஒரு ஆபத்தான அதிகாரத்தை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறாங்க. நீங்க இதை எப்படி ரிலேட் பண்ணி பார்க்கணும்னா, சமீபத்துல நடந்த தேர்தலை பாருங்க. மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், அப்புறம் ஜம்மு காஷ்மீர், இந்த 4 மாநிலத்திற்கு தேர்தல் நடந்தது. 4 மாநிலத்திலையும் ஒன்னா நடத்தினா பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறது எல்லா அரசியல் நோக்கர்களுடைய கருத்தா இருந்துச்சு. அதனால அதை 2ஆ பிரிக்கிறாங்க. பிரிச்சு மகாராஷ்டிராவையும் ஜார்க்கண்டையும் தனியா நடத்துறாங்க, காஷ்மீரையும் ஹரியானாவையும் தனியா நடத்துறாங்க. பிரிச்சு நடத்தினாங்க.
அப்போ அது அந்த பவர் எங்க இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. இப்ப அதே மாதிரி நாடு முழுக்க தேர்தல் நடத்தணும், நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றங்களுக்கும் சட்டத்துல சொல்லிட்டு, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு, இப்ப தமிழ்நாட்டுல வந்து எங்களுக்கு ஜெயிக்கிற சூழல் இல்ல, அதனால தமிழ்நாட்டுல மட்டும் தனியா நடத்து, வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் தனியா நடத்து, மகாராஷ்டிரால மட்டும் தனியா நடத்து, கேரளால தனியா நடத்து, இப்படி ஒரு 5 மாநிலத்துல நடத்தக்கூடிய சூழல் இல்லைன்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கருதுதுன்னா, குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி அந்த 5 மாநிலங்கள்ல மட்டும் தேர்தல் நிறுத்தி வைக்க முடியும். அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற தத்துவம் எங்க போச்சு? அப்ப ரெண்டு விஷயம். ஒண்ணு, அந்த ஐடியா ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு எதிரான பிரிவு ஒண்ணு இது. இன்னொன்னு, எலெக்ஷன் கமிஷனை வந்து தேர்தல் நடத்தலாமா வேண்டாமாங்கிற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஆபத்தான அதிகாரம். 6 மாதத்துக்குள் நடத்தணுங்கிறது தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம். அதையும் நடிஃபை பண்றீங்க. அப்ப எவ்வளவு காலம் வேணாலும் இங்க தேர்தலே நடத்தாம குடியரசுத் தலைவர் ஆட்சியை போட்டு அமல்படுத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தந்திரத்தை அதுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஏன்னா அதுக்கு இது எலெக்ஷன் கமிஷனர் பில்லையும் சேர்த்து பாருங்க. எலெக்ஷன் கமிஷனர் வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை உள்ள கொண்டு வந்து பேனல்ல அப்பாயின்ட் பண்ணும் போது அதெல்லாம் முடியாது, நாங்க தான் இது பண்ணுவோம்னு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பையே உதாசீனப்படுத்தினாங்க. யாரு? மோடியும் அமித்ஷாவும் எலெக்ஷன் கமிஷனரை நியமிச்சிருவாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷனர் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடத்துவார். அவர் நினைக்கிறாருன்னா, ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடத்த முடியாதுன்னு கருதுறாருன்னா, பாஜகவால் நியமிக்கப்படுகிற, பாஜகவால் நிறுத்தப்பட்டு வெற்றி பெறுகிற குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்தில் மட்டும் தேர்தல் நடத்த வேணாங்க அப்படின்னு அறிவிப்பு வெளியிடுவார். இப்ப இதெல்லாம் என்ன கதை இது? இந்த ஜனநாயக விரோதத்தை எங்களை ஆதரிக்க சொல்லுகிறார்கள், எப்படி ஆதரிக்க முடியும்னு கேட்கிறேன். நிறைய விஷயங்கள் ரொம்ப விரிவா பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.